மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இவ்வளவு பெரிய வீடு ரொம்ப கம்மி வாடகைக்கு எப்படி கிடைச்சதுன்னு உங்களுடைய சந்தேகம்? அது ஒண்ணு நான் துபாய்க்காரன் கூட போனதுனால இல்ல, இது 2 துர்மரணங்கள் நடந்த வீடா இருக்கிறதுனால. இந்த ரூம்ல தான் தூக்குல தொங்கினாங்களாமா. ஏய் நடமாட்ட இருக்கிற வீட்டுக்காடி நீ என்ன கூட்டு வந்து வச்சிருக்க? நான் இல்ல, உங்க அப்பா கண்டுபிடிச்சது. நாம இந்த வீட்டுல வெற்றிகரமா வாழ்ந்தோம்னா இந்த வீட்டோடைய டிமாண்ட் அதிகரிக்கும். இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மத்தவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இந்த வீட்டை அதிகமான வாடகைக்கோ இல்ல விற்கவோ அவங்களால முடியும். அதுக்காக தான் புரோக்கர் ராகவன் நம்மள இங்க கொண்டு வந்து குடி வச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய வீட்டுல இரவும் பகலும் நம்ம எப்படி வாழ்றோம்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இங்க நாம மட்டும் இல்ல, நம்ம கூட சேர்ந்து 2 ஆத்மாக்களும் இருக்கு. ஆக்சிடென்ட் பத்தி நியூஸ் வந்திருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா என்ன? நேத்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு எப்போ வந்தீங்க? நடுராத்திரி 2 மணிக்கு. அவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை பாதுகாக்கிறதுக்கு மீரா சூரஜுக்கு யாரு? சமேலி, காலங்காத்தால ஏதாவது பேசி என்ன மூட் அவுட் ஆக்காத. இத பத்தி பேச எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. என்னோட அவசியத்துக்காக 1 மணி நேரம் வாங்கன்னு கூப்பிட்டா உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனா இப்ப ஏதோ ஒரு பொண்ணுக்காக. உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மீரா ஏதோ ஒரு பொண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டுன்னு. அவ ஒரு பொண்ணா இருக்கறதால நான் அவ கூட ஹாஸ்பிட்டல் இருக்க கூடாதா என்ன? அவகிட்ட பேசுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா எப்படி? அது மட்டும் பண்ண வேண்டாம். அவ கூட போய் ஒன்னா வாழுங்க, அவ கூட படுத்தும் தூங்குங்க. சொர்க்கம் மாதிரி இருந்த உங்க வீட்டுக்கு என்னதான் ஆச்சு மேடம்? ராலி எப்போ வந்தீங்க? உங்களை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. இருந்தாலும் கர்ப்பிணியா இருக்கிற உங்களுடைய கண்ணத்துல அரைகிற அளவுக்கு சாருக்கு மனசு வந்துருச்சு பாருங்க. அப்படி அரைகிற அளவுக்கு என்னதான் பிரச்சனை மேடம்? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னு சொன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னு சொல்றேன்ல.
லாலி வேலைக்கு தானே வந்திருக்கீங்க ஆமா. அப்படின்னா உள்ள போங்க. மேடம் என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி பாக்குறதுனால தான் இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. மனசுல இருக்க கவலைய யார்கிட்டயாவது ஷேர் பண்ணோம்னா நம்ம மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னல. இதுக்காகவே நான் பெட்டு கட்டுறேன். உங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத மேடம் இப்ப தெரிஞ்சுக்கலாம். மேடம் அடிச்சிட்டு உள்ள போன அந்த சார் எதுவுமே நடக்காத மாதிரி Dress மாத்திக்கிட்டு வெளியே போவாரு. அப்புறம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. எங்க போனாருன்னே உங்களுக்கு தெரியாது. எங்கேயாவது போய் நல்லா தண்ணி அடிச்சிட்டு அப்புறம் லேட்டா வருவாரு. இதுதான் எல்லார் வீட்லயுமே பிரச்சனை வர்றதுக்கான அறிகுறி. இப்ப எப்படி இருக்கு? நான் இந்த ஊர்ல நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி நிறைய சீன் பார்த்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன். சூரஜ் எங்க போறீங்க? ஹாஸ்பிட்டல்ல என் ஃப்ரெண்ட் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். காலையில அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுக்கணும். பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். வேற ஏதாவது தெரியுமா உனக்கு? நான் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு யாருங்கிறத. இந்த நேரத்துல நம்ம அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க காதுல கேட்காது மேடம். இவங்க எல்லாம் யாரு பின்னாடி போனாலும் கடைசியில டயர்டாக்கி பொண்டாட்டி தேடி தான் வருவாங்க. மேடம், யாரால பிரச்சனை? அன்னைக்கு வந்தாலே அந்த லேடியாலையா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவளோட ஐடியா வேற மாதிரின்னு. எனக்கு தெரியும். சார் ஒண்ணும் மாட்டல. சார அவ கரெக்டா மாட்ட வச்சிட்டா. மேடம், விட்டு கொடுத்துறாதீங்க. கை மீறி போனா ரொம்ப தூரம் போயிடுவாங்க. லாலி, உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. இது என்னோட விஷயம். இத நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா கையில டார்ச்சோட வரீங்க? டார்ச்சை கொண்டு வர்றது பிரச்சனை இல்லம்மா, அதை ஆன் பண்ணி அடிச்சுட்டு தான் வரக்கூடாது. சரி உள்ள வாங்க, நான் டீ வச்சுட்டேன். நான் வர வழியிலே குடிச்சிட்டு வந்துட்டேம்மா. அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னு நினைக்கிறீங்க? இருந்தா நல்லா இருக்கும். பரவாயில்ல, நாங்க சாப்பிடறதுக்காக சமைச்சு வச்சிருக்கோம். அதுல நீங்க சாப்பிடுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. நீங்க வாங்க. அவன் எப்படி இருக்காம்மா? படுத்துக்கிட்டு இருக்கானா? மெல்ல மெல்ல எழுந்து நடக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெனாவட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. செவுத்து பிடிச்சு நடக்கும் போது கீழே விழ வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு கைத்தடியை வாங்கி கொடுத்தேன். அது வரைக்கும் தடி கொடுத்து அடி வாங்கின கதையை நான் கேள்விதான் பட்டிருக்கேன். அன்னைக்குதான் நான் அனுபவிச்சேன். என்ன அந்த கைத்தடியை வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரா. பாம்புக்கு பாலுத்தி வளர்த்த கதையா இருக்குமா நீ சொல்றது? இவ்வளவு தூரம் நடந்தும் இவன் திருந்தாம இருந்தா என்ன அர்த்தம்? இந்த தண்டனை உங்க பையனை திருத்துறதுக்காக இல்ல, நான் இனிமே சகிச்சுதான் ஆகணும். அதுக்காக தான். வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு
நீ அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்காம இருக்கிறதுக்காக தான் அந்த கடவுள் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காம்மா. அந்த கடவுள் என்ன மட்டும் பார்த்தா போதாது இல்ல மாமா, என்ன போல கஷ்டப்படுற கொடூரங்களை அனுபவிக்கிற என்ன போல மத்த பாலசுதாவை பாத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ கடவுள் அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பார்க்க வருவாரு. வேணு, டேய், நீ ஒன்றும் மூஞ்சி திருப்பி வச்சுக்காத. இந்த வழியா போறப்போ உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு, நான் உடனே போயிடுவேன். வர்றவங்க போறவங்க எல்லாம் உள்ள வந்து சுத்தி பார்க்கறதுக்கு இது என்ன டூரிஸ்ட் பிளேஸா? இத பாரு, இத பார்த்தல, அனாவசியமா இந்த வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு இனிமே இதை வச்சுதான் பதில் சொல்ல போறேன். அதெல்லாம் தெரியும். சொந்தக்காரங்க திரும்பி வரணும்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். சொல்ல மறந்துட்டமா, பச்சை இலையை வச்சு நான் ஒரு எண்ணெயை காய்ச்சி தரேன். அதை தேய்ச்சா வலியெல்லாம் பறந்து போயிடும். நீ ஒன்னத்தையும் புடுங்க வேண்டாம், முதல்ல இங்கிருந்து போ. கொஞ்ச தூரம் நடக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. கைக்கு ஸ்ட்ரென்த் வர பிசியோதெரப்பி பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த கட்டு அவுத்ததுல இருந்து அந்த கையால தான் அவரை என்ன அடிக்கணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை அடிக்கிறதுக்கு என்னோட இந்த ஒரு கை போதுண்டே. வேணு, உனக்காக தாண்டா இவ எல்லாத்தையும் சகிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்சம் மரியாதையோட பேசினா உனக்கு என்ன குறைச்சல எட போகுது? இவளுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? இவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் சாகட்டோன்னு தானே இங்க கொண்டு போட்டிருக்கீங்க. இந்த வீடு ரொம்ப சௌரியமா இருக்கு, அதான் உனக்கு பிரச்சனையே. பேசக்கூடாது. பேய் நடமாட்டம் இருக்கிற வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்த? பேய் நடமாட்டமா? இது 2 துர்மரணங்கள் நடந்த வீடு மாமா. அப்படியா? என்ன லொப்படியா? இங்க பாரு, சும்மா டிராமாலாம் போடாத. சத்தியமா எனக்கு தெரியாது. சந்தேக நோய் இருக்கிற புருஷன் பொண்டாட்டியை கொண்டு தூக்கில போட்டு அவனும் தூக்க மாட்டிக்கிட்டான். அந்த ராகவன் நம்மளை ஏமாத்திட்டலாமா? மாமா, இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்ன? ஒருவேளை அந்த மாதிரி துஷ்ட ஆத்மாக்கள் இருந்திருந்தா இவர மாதிரி இருக்காதுல்ல? அத நான் இப்ப உனக்கு சொல்லி தரேன்டி. நீ தள்ளி போயா. இருந்தாலும் ராகவன் இதை பத்தி நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாமே. அதனால என்ன மாமா, இவ்வளவு வசதி இருக்கிற வீட்டுல எங்களால வாழ முடியும் மாமா? இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிமா உங்களால வாழ முடியும்? எனக்கு எந்த பயமும் இல்ல மாமா. மளவு காட்டுல பிசாசுங்க கூட வாழ்ந்து எனக்கு அதுவே பழகி போச்சுல்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாக்கள் என்ன, நாம இனிமே இங்கதான் வாழ்ந்து ஆகணும். இங்க இருந்து கரை திண்ணையிலையும் பனிக்காத்து அடிக்கிற அந்த கொட்டைகளை போய் வாழ்றதுக்கு என்னால முடியாது. அந்த ராகவன் கிட்ட இத பத்தி கேட்டே ஆகணும். நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம். இதுக்கப்புறம் ஏதாவது தேவைன்னா இங்க வருவான்ல, அதுதான் உனக்கு கடைசி நாள். இங்க பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பாரு. பிரியாணியா? கள்ள கடத்துறவன் செக் போஸ்ட தாண்டி போற பயம் எனக்கு இருந்துச்சு. அம்மாவை ஏமாத்தி நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா அத்தைக்கும் மாமாக்கும் எதுவும் வாங்கலையா? ஐயோ, நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன்ல, மத்தவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு. இங்க பாரு, சாப்பாடு செய்யறதுக்கு நீ கிச்சனுக்கு போக வேண்டாம். ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஜாலியா சாப்பிடலாம். நான் போய் 2 பிளேட் எடுத்து. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிளேட் இல்லாம நீ இதுலயே சாப்பிடலாம். கை கழுவ வேண்டாமா? அதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டு? தண்ணி இருக்குல்ல? ஐயோ, குடிக்க கூட தண்ணி இல்லையே. தீந்துடுச்சு, நான் எடுத்துட்டு வரேன். தாங்க. இப்ப போனீனா மாட்டிப்ப. சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம். அதை என்கிட்ட கூட.
எக்ஸ்ட்ரா 2 வாங்கிட்டு வந்திருந்தா இவ்ளோ கஷ்டம் இருந்திருக்காதுல்ல. இப்போ எனக்கு திருடங்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த வீட்ல இந்த மாதிரி பண்ணாதான் நம்மளால சாப்பிட முடியும். சதீஷ் அண்ணன் மட்டும் இதை பார்த்தாரு 2 பிரியாணியும் ஒரே அமுக்க அமுக்கிடுவாரு. அது சரிதான். இந்த மாதிரி பழக்கங்களை உண்டாக்காம இருக்கிறது தான் நல்லது. சாப்பிட்டு முடிச்சுதான் யாருக்கும் தெரியாம இந்த பாக்கெட்டையும் வேஸ்டையும் மறக்காம குப்பையில கொண்டு போய் போட்டுறணும். சரியா? இங்க ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்க கூடாது. உங்க கூட சேர்ந்து நானும் பெரிய திருடி ஆயிடுவேனோன்னு பயமா இருக்கு. செல்லக்குட்டி சாப்பிடு. நான் சொல்றப்ப நீ என் கூட நின்னாலே போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துப்பேன். சாப்பிடு. எப்படி இருக்கு? சிக்கன் பிரியாணி அந்த கடையில ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடு. அட பிரியாணி வாசனை. நீ என்னடா நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? எனக்கு புரிஞ்சு போச்சு. அனிலா இல்லாத நேரமா பார்த்து நீங்க இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கீங்க போல. பிரியாணியா? நல்ல கொளுத்த கோழியோட வாசம். நானே ஏரியில நல்லா நீந்தி குளிச்சுட்டு வந்திருக்கேன். செம பசி. சரி சரி, பிரியாணி எடுத்து வைங்க, வாங்க. நீ பிரியாணி சாப்பிடணும்னா அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து உன் பொண்டாட்டிய சமைச்சு கொடுக்க சொல்லு. இல்லன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறா. அப்ப இங்க பிரியாணி தீந்து போச்சா? பிரியாணி இல்ல, தயிர் சாப்பாடு தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன். இல்லையே, பிரியாணி வாசனை வருதே. ஏண்டா, ஆசைப்படுறத வாங்கி சாப்பிடறதுக்கு கையில காசு வேணும். கையில காசு இருந்தாதான் ஆம்பளைங்களை ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் தான் நிறைய காசு வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க ஆம்பளையா? எங்கிட்ட எங்க இருக்கு? இங்க இருக்கிற எல்லா செலவையும் பாத்துக்கிறது சுமேஷ் தான். அதனால என்னோட கையில 5 பைசா கூட இல்ல. ஆமா, எந்த காரணத்துக்காக இந்த வீட்டை அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க? அது அவனுக்காக ஒண்ணு எழுதி வைக்கல, எல்லாம் அவ பொண்டாட்டிக்காகத்தான். அவளோட பேர்ல கோடி கணக்குல சொத்து இருக்கு. அது யாருக்கு? அந்த கோடியில இருந்து ஒரு பங்கு எனக்கு கிடைக்கும். ஆமாமா, கோடியில இருந்து உங்களுக்கு பங்கு இல்ல, 1 கோடி கிடைக்கும். ஆனா அதுக்கு நீ செத்து மல்லாந்து கிடக்கணும். அப்போ உன் மேல 1 கோடியை போடுவாங்க. அதுதான் உனக்கான 1 கோடி. இங்க பாருமா, நீ இந்த சுமேஷ் ஆசா பேச்ச கேட்டேன்னு வச்சுக்க, அது உனக்கு தான் பிரச்சனை. 2 பேர் ஒன்னா சேர்ந்து உன்னை அடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. என்ன நடக்குமா? நானு டெம்பரவரியா தான் இந்த வீட்டை அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் மாத்தி எழுதிக்குவேன். எழுதணும். நான் என்னோட அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். பாப்ப, நீ உன் உடம்பதான் பாத்துக்குவ. நீ கேக்குறப்பெல்லாம் உனக்கு யாரு சரக்கு வாங்கி கொடுக்கறாங்களோ அவங்க கூட தான் நீ கூட்டு. அதை நிறுத்துறதுக்கு அப்புறம் இப்ப சாப்பாடு. யார் உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தராங்களோ அவங்க தான் உனக்கு தெய்வம். அப்படிப்பட்ட உனக்கு நான் கொஞ்சோண்டு இடத்த கூட எழுதி வைக்க மாட்டேன். இந்த ஆசையிலையும் மண்ணு விழுந்துருச்சா? அடைச்ச, மறுபடியும் பிரியாணி வாசனை. இப்ப வெளியே போய் எவனையாவது உஷார் பண்ணி பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான். கிளம்புவோம். உன்னை பார்க்கலன்னு தான்ப்பா வந்தேன். வாடகை வாங்குறதுக்காக நான் அங்கதான் வரலான்னு இருந்தேன். மருமக இருக்காங்களா? மருமக மட்டும் இல்ல, உன்னை பார்க்கறதுக்கு என் மகனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டியும் புருஷனும் சூசைட் பண்ணிக்கிட்ட வீட்டு தான் நீ அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்கல. அது எப்போ? என்கிட்ட போய் மட்டும் பேசாத. அந்த வீட்டுல சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. அதனால யாரும் அங்க குடி வரல. அதை எங்க தலையில கட்டியிருக்க? ஐயோ, இதெல்லாம் யார் சொன்னது? அவங்க அங்க குடியிருக்கும் போது ஏதாவது ஆச்சா என்ன? ஏண்டா, என் பையன் பேசுற பேச்ச அந்த பேய்ங்க கேட்காததுனால இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஏண்டா, ஒரு கர்ப்பிணி தானே அங்க தங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? ஐயோ, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை பிரபாகரனே. என்ன பார்த்தா வேணுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்ச நாளாவே நான் தள்ளி தான் இருந்தேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒவ்வொரு கதைகளா சொல்லி வாடகை தராம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா அது நடக்காது. பாரு, வேணு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் வாங்கிக்கிட்டு போ. எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. வீட்டை வாடகை விடுறதுக்கு தெரியும் போது அந்த வாடகையை எப்படி வாங்கணுங்கிறது ராகவனுக்கு தெரியும். அப்படின்னா இந்த நிமிஷமே நீ அந்த வீட்டுக்கு முதல்ல கிளம்பு. அங்கிருந்து உன் ஆவி கூட வெளியில வர முடியாது. என்ன போலையா? போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேற வேலையே. பாருங்க, கூடிய சீக்கிரம் ஆவி ஆகிறதுக்கு நான் விரும்பல. போ போ, போய் தான் பாரு.
அம்மாடி அம்மாடி வரேம்மா. என்னம்மா? இங்க வா. இந்த லேகியம் உனக்கு தான். நீங்க எனக்கு டெய்லி லேகியத்தை கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது எனக்கு வேண்டாம். காலங்காலமா கர்ப்ப காலத்துல யூஸ் பண்ற மருந்துகள் இருக்கு, அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லாம சாப்பிட பழகிக்கணும். அப்படின்னா நீங்க லாஸ்ட் டைம் பண்ணி கொடுத்த லேகியத்தை சாப்பிட வேணாமா? அதே சாப்பிட்டதுக்கு அப்புறம். இதே காலையில வெறும் வயித்துல சாப்பிட வேண்டியது. சாயங்காலம் சாப்பிடுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த மருந்தை சாப்பிடணும். எனக்கு மணிக்கணக்குல எதுவும் தெரியாது. அதான் படிக்க வைக்கும்போது படிச்சிருக்கணும். அம்மா, நான் இப்ப அதை படிச்சு என்ன தெரிஞ்சுக்க போறேன்? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. 1 நிமிஷம்னா 60 செகண்ட் இருக்கு. 60 நிமிஷம்னா 1 மணி நேரம். ஒரு நாள்னா 24 மணி நேரம். 365 நாள்னா 1 வருடம். அப்ப 7 நாள்னா எத்தனை வாரம்? 1 வாரம். இப்ப புரியுதா உனக்கு? ஓ, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறப்போ நீங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு யூனிவர்சிட்டின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன பண்றது? நான் இப்படிதானே உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொன்னாலும் சொல்லிருப்பேன்ல. ஆனாலும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கான். கிளாஸுக்கு போனா தானே நிறைய படிக்கலாம். இத பாருமா, நான் இங்க தனியா இருந்தப்போ காலையில 8:30 மணிக்கு போறவ ராத்திரி 10:30 மணிக்கு தான் திரும்பி வருவான். இப்ப எல்லாம் காலையில போறதுக்கு 9:30 மணி ஆயிடுது. மத்தியானம் சாப்பிட வந்தான்னா 3 மணிக்கு முன்னாடி போறதில்ல. இப்பெல்லாம் கிருஷ்ணா கடைக்கு போறதில்லன்னு ஊருக்குள்ளார பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஊர்க்காரங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா என் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமா வாழ முடியாதுல்ல. இதோட உன் பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இவளை நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. தேவையில்லாம இங்க பேசிக்கிட்டு நிக்காத, கடைக்கு கிளம்பு. அம்மா, நான் இப்பதானே கடையில இருந்து வந்தேன். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எதுக்கு ஆர்கே ஊரெல்லாம் சொல்ற மாதிரி வச்சுக்கிறீங்க? ஆஹா, நீ உங்க கூட சேர்ந்துட்டியா? இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நாங்க 2 பேரும் ஒரே கூட்டணி. இத சாப்பிடு. எனக்கு இப்ப வேண்டாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டா தானே தெரியும். மறக்காம சாப்பிடு. இத கொண்டு போய் ரூம்ல வச்சிரு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.